அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் வரவேற்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தலாமா? இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. என் நேச நீர்தானையா, என்னை உயிர்ப்பிக்கும் என் நேசையா. என் நேச நீர்தானையா, என்னை உயிர்ப்பிக்கும் என் ஏசையா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வருமையா. ஐயா சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. ஆண்டவரே, உங்க பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை இந்த உலகத்தில் தேடி வந்த தெய்வம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையில் எங்களை தேடி வந்த எங்கள் அருமை இரட்சகரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. தேவன் தனக்கு ஒரு கூட்டம் ஜனம் வேண்டும் என்று, தன்னை ஒரு கூட்டம் ஜனம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் தனக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டாராம் பாருங்க. இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நானும் நீங்களும்
அவருக்கு சொந்தமாக இருக்கும்படியாகத்தான் தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் நமக்கு எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் நிறைய பேர் நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த குடும்ப உறவுகளெல்லாம் விட நம்மளை அவர் சொந்தமாக தெரிந்து கொண்டாராம். நாம் எல்லாரும் அவர் நமக்கு சொந்தக்காரரும், நாம் அவருக்கு சொந்தக்காரருமாக இருக்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான உறவை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கார் பார்த்தீங்களா? இந்த பூமியில் நம்ம வாழுகிறதான காலங்களில் தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற காரியம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உலகம் பல சூழ்நிலையில் நம்ம மனிதர்களை தெரிந்து கொள்கிறாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கிறது. அவர் எப்படி ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் பார்த்தீங்களா? அவர் அடுத்த வசனத்தில் பாருங்கள், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செஞ்சிருக்காராம்? தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உலகத்தாருக்கு நம்மளை வேண்டாம். பாருங்கள், 60 வயசு வரலையும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க 60 வயசில் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வேண்டாம், அரசாங்கத்துக்கு வேண்டாம், அல்லது ஒரு கம்பெனிக்கு, ஒரு தொழிற்சாலை, ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அவங்கள தேவையில்லை. ஆனால் நம்மளை ஆண்டவர் மரண பரியந்தமும் நடத்துவார். தெரிந்தெடுத்த தெய்வம் உங்களை கடைசி வரலையும் கைவிட மாட்டார். அப்போ நீங்களும் நானும் தேவனால் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையை மறந்து போகாமல் அந்த உறவை நல்லபடி பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழணும். அந்த உறவு முறிஞ்சிடக்கூடாது. அந்த உறவை முறிப்பதற்கு பிசாசு நிறைய காரியங்களை செய்வான். நாம் இதெல்லாம் பற்றி ஜெபம் பண்ணி மேற்கொண்டு வெற்றி பெற்று அந்த உறவை, நமக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள அந்த அன்பின் உறவை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களை தெரிந்தெடுத்த தேவனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தவர், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட தேவன். அப்பா, இந்த நாளில் எங்களை தெரிந்தெடுத்துக்கு நல்ல கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.